ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூனைக்கு அன்பலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் சண்முகப்பிரியன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லவ் மேரேஜ் படம். இந்த லவ் மேரேஜ் படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு வந்து சூப்பராக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட முக்கியமான கதை என்னென்னா, விக்ரம் பிரபுக்கு வந்து 33 வயசு ஆகி கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா, சொந்தத்துலேயும் அவர் பொண்ணு கொடுக்காம இருக்காங்க. அது பல முயற்சி எடுத்து அவர் கல்யாணமே ஆகாதனால ஒரு 500 கிலோமீட்டர் அவங்க ஊர்லேருந்து தாண்டி நிச்சயம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த நிச்சயம் பண்ணுற வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த நிச்சயம் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க ஃபேமிலி, தாய் மாமா எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு நிச்சயம் பண்ணுற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் ஆச்சா, அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாண வாழ்க்கை நிறைவேறிச்சா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்தோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணிருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா படத்தோட சுவாரஸ்யம் நமக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் எடுத்தாலும் ஒரு லாக்டவுன் ஒரு விஷயத்தை வச்சு படத்தை இப்படி கூட டிராவல் பண்ணலாமா, அதில் நிறைய நகைச்சுவைகள்லாம் கலந்துருக்கு. ஒரு ஃபேமிலியில் யாரெல்லாம் நம்மளை தொல்லை பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து கொளுத்தி போட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் நிறைய விஷயம் படத்தில் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்கனால ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங்காக ஒரு ஃபீல் குட் மூவியாக படம் அமைஞ்சிருக்கு. படத்தில் விக்ரம் பிரபுவோட யதார்த்தமான நடிப்பு, ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய யதார்த்தமான நடிப்பு வந்து படம் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொன்னால். ஏன்னா விக்ரம் பிரபு இது மாதிரி தேர்ந்தெடுத்து படம் பண்ணாருன்னா கண்டிப்பாக, ஏன்னா ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ணுற படம் அத்தனை படமே இதுவரையும் எல்லா படமும் சக்ஸஸ் தான் இருக்குது. புரியாம படம் கூட கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சிடும். ஆனால் ஆடியன்ஸை ரிலேட் பண்ணுற படம் கண்டிப்பாக நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. சண்முகப்பிரியன் அவர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த ஆரம்பிக்கும் போது எந்தெந்த கேரக்டர்லாம் வராங்களோ அதோட கனெக்டிங் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நமக்கு அது சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து இப்போ இந்த லவ் மேரேஜ் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வருங்கால டைரக்டர்ஸ்க்கு வந்து நம்ம பெருசாலாம் யோசிக்க வேணாம்ப்பா, ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் இருந்தால் இருக்கிற மெம்பர்ஸை வச்சு எவ்வளோ அழகாக சூப்பராக எடுக்கலான்றதை வந்து ஒரு சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. லவ் மேரேஜ் படம் எப்படி இருக்கு நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.